அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் அனைத்து நல்ல உள்ளங்களும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க செல்ல பிள்ளைங்களா? முதல்ல G3 அட்லாஸ் அந்த சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. என்ன காரணம்னாக்கா, முதல் முறையாக ஒரு சேனலில் என்னுடைய வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னும் போது, நல்ல விதமாக போட்டிருக்காங்க அப்படின்னும் போது, நம்ம G3 அட்லாஸ் மட்டும்தான் கண்டிப்பாகவே அதுக்கு ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். என்னுடைய செல்ல பிள்ளைங்கள்லாம் நம்ம G3 அட்லாஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்காக பேசி ஆதரவு தெரிவிச்சுங்க கமெண்ட் மூலியமாகவும், ஃபோன் கால் மூலியமாகவும், மெசேஜ் மூலியமாகவும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பல செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் வாங்க சிரிங்க சிந்திங்க, இப்படி சேனல் பேர் கேட்கும் போது ரொம்ப உற்சாகமாக இருக்குது இல்லையா செல்ல பிள்ளைங்களா? சேனல் பேர் அதுதான், வாங்க சிரிங்க சிந்திங்கன்னு நான் நினைக்கிறேன். கவி பாலன் அப்படின்றவர் அந்த சேனலில் நடத்திட்டுருக்காரு. சேனலுடைய ஓனரும் அவர் தான், சரியப்பா? அதாவது விபி ராக்கர்ஸ் என்கிற அந்த சேனல் பேர் தான் விபி ராக்கர்ஸு. வடிவேலுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. இந்த பிரச்சனையின் அடிப்படை காரணமாக அவன் என்னை அவதூறியாக பேசுகிறதும், அவனை நான் சாபமிட விதமாக நான் பேசுகிறதும், என்னுடைய கோபத்தை தூண்டுதல் மூலமாக அவன் என்னை பேசுகிறதும், அந்த கோபத்தினுடைய உச்ச கட்டங்கள் நீ அரெஸ்ட் ஆகிறத என் 2 கண்ணால் நான் பார்க்குவேன் அப்படின்னு சொல்லி இதே இடத்துல நான் ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தேன். இப்போ என்ன ஆயிட்டானாக்கா, அரசன் நன்று கொள்வான் தேவன் நின்று கொள்ளும் சொல்ல மாதிரி அவனை 4 வருஷமாக மன்னிச்சு விட்டுடுச்சு. அப்புறம் என்ன பண்ணிடுச்சு, இப்போ நின்று தூக்கிடுச்சு அவனை. அதனால் அவன் போயிட்டு ஒரு பொண்ணு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவ, பெத்த மக ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவட்ட இப்போ தவறாக நடந்திருக்கிறா. அதனால் அவனை தூக்கி உள்ளே உட்கார வச்சிட்டாங்க. அதனால கவிபாலன், நான் என்னன்ற ஒரு சேனல் நடத்துறீங்க, சில பேர் இதுக்குன்னே இருக்கிறீங்க, உங்கள் சொந்த கண்டென்ட்டு போட மாட்டிங்களா? உங்களுடைய உழைப்புகளை போட மாட்டிங்களா? அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை திருடி போடுறதே ஒரு மிகப்பெரிய தவறு. அடுத்தவங்களை இழிவுபடுத்துறது 2வது தவறு. 3வது, நீ என்னவோ ஓகே சிகாமணி மாதிரி, நீ விபி ராக்கர்ஸ் வடிவேல் அதுக்கு அடுத்து தான் நீ தான் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் எல்லாரும் ஆன்மீக. நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண நான் வரமாட்டேன் சொல்ல பிள்ளைங்களா, வரவே மாட்டேன். நான் யாருக்கு சப்போர்ட் பண்ண நான் எப்பவும் வரமாட்டேன். பொதுவான விஷயத்தை மட்டும்தான் நான் பேச வருவேன். எல்லா ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் நீ ஷார்ட்ஸில் கட் பண்ணி அது வீடியோவாக சமூக வலைத்தளங்களை கொண்டுட்டு வந்திருக்கிற. எந்த வீடியோக்கும் ஆதாரம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிற. எப்படி எந்த ஒரு வீடியோவும் ஆதாரம் இல்லாமல் நீ வெளியிட்டுன்னு இருக்கிற. அதனால் இது நல்லபடியாக கவிபாலன், உனக்கு தான் இந்த வீடியோவே நான் பேச வந்திருக்கிறேன். அடுத்தது அப்புறம் நீ உள்ளே போயிட போகிற கவிபாலன், சரியா? இப்போ தான் உன்னுடைய ஊர் அட்ரஸ் எடுத்து உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் உன் பேரில் கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம், சரியா? நீ நினச்சிட்டு இருக்கான் சேனலில் ஊர் போடல பேர் போடலன்னு. அதனால் எங்களுடைய பக்தரை வச்சு உங்களுடைய அட்ரஸ்லாம் எடுத்துருக்குறோம் கவிபாலன். அடுத்தது உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளே, அதாவது அரசாங்க சட்டப்படி உங்களுக்கு கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வரும், சரிங்களா? அதனால் கவிபாலன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. எல்லாருமே இந்த சமூக ஊடகங்களில் தான் நம்ம எல்லாருமே அறிமுகமாகிறோம். அப்படி அறிமுகம் ஆகணும் பட்சத்தில் பிரபஞ்சத்தில் எவ்வளோ அக்குறும் அநியாயங்கள்லாம் நடக்குது பாரு. அரசியலில் கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணுறாங்க, தேவாலயங்களில் ஏதோ பண்ணுறாங்க, நிறைய இடங்கள் இப்படிக்குது. இந்த இடங்கள்லாம் நீ விட்டுட்டு யாரோ ஒருத்தர் உயர்ந்து வராங்க, அவங்க கஷ்டத்தில் கட்டுறாங்கனாக்கா பொம்பளைங்களெல்லாம் நீ வீடியோ எடுத்து போடுவியா? உன் வீட்டு உன் மனைவி உன்னை கேட்க மாட்டாங்களா? உன் பெத்த தாயி உன்னை தொடப்ப எடுத்து அடிக்க மாட்டாங்களா? அடுத்தவங்க வீடியோ எதுக்குடா போடுற, உன் கண்டென்ட்டு போடுறா, உன் கஷ்டத்தை போடுன்னு 1008 வீடியோ ஐயப்ப சுவாமி வீடியோங்களை நீ போட்டிருக்கல. அந்த மாதிரி 3008 வீடியோ அதே மாதிரி போட்டுட்டு போக வேண்டியது தானே? எங்களை பற்றி வீடியோ போட நீ யார்? உனக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நாங்கள் வழியில் எவனோ ஒருத்தனை திட்டி பேசுனேன், நீ அந்த வீடியோ எடுத்து போட்டுக்கிற பேர் என்ன? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லட்டும்? அப்போ இதெல்லாம் நான் பேசிட்டேனாக்கா, இந்த காட்டாரம்மா பேசுறதே இப்படி தான், சரியில்லை. சும்மாவே இருக்காது இந்த அம்மா, யாராவது இழுத்துட்டு இருக்கணும். அவன் சேனலில் போய் பாருங்கள், அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. இவனை 4 வருஷமாக இவனை காரி துப்பி இன்னைக்கு என்ன இருக்குது, பாலியல் வன்கொடுமை, சித்தப்பா கைது அப்படின்னு வந்திருக்கு நியூஸு. அடுத்தது கவிபாலன், அடுத்தது உன் நியூஸ் வரப்போகுதுப்பா.
நான்லாம் அருள்வாக்கு கொடுத்தா நடந்துடு கவிபாலன். அதனால் உங்ககிட்ட நான் திட்டுறதுக்கோ சண்டை போடவே வரல. ஏன்னா கோர்ட்டில் உன் மேலே கேஸ் வழக்கு பதிவு போட்டதுனால எங்களுடைய லாயர் உன்னை பற்றி பேச வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீ வந்து லாயரை ரெடி பண்ணிக்கோ, கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணிக்கோ நீ, சரியா? ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் எல்லாம் சொல்லிவிடுவோம், யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்லாமல் செய்வாங்க. நாங்கள் அப்படி இல்லை, சொல்லிட்டு செய்வோம். நீ வந்து யாராவது ரெடி பண்ணல லாயரு. உங்கள் ஊர் போலீஸ் ஸ்டேஷன் இப்போ தான் இனிமேல் தான் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதனால தான் என்னன்னுட்டுன்னு தேவையில்லாமல் எங்களுடைய ஆன்மீக பயணம், என்னுடைய வேலை நான் கரெக்டாக எந்த ஆதார வீடியோ இது இல்லாமல் என்னுடைய வீடியோ நான் யாருக்கோ பேசின வீடியோ எடுத்து இவன் காப்பி அடித்து இவன் வந்து எங்களுடைய வீடியோங்க எங்கள் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துகிறாங்க அவங்க சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைமில் உன்னுடைய சேனலில் நாங்கள் பதிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம், சரியா? அதனால் இது எல்லாமே நடக்கும் கவிபாலன். உனக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவுமே இல்லைப்பா. உனக்கு எனக்கு என்ன இருக்கும்? ஒன்றுமே இல்லை. ஒரு சில பேர் இருக்கிறீங்க, என்கிட்ட வாங்குங்களா, அப்படியே கிழிச்சு நாராக கிழிச்சு அப்படியே தொங்க விட்டுறேன், சரியா? சொந்தமாக ஒரு சேனல் ஆரம்பிக்குனாக்கா உங்களுடைய கஷ்டத்தை போடுங்க, உங்களுடைய கண்டென்ட் எடுங்க. மற்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைலாம் நிறைய இடங்களில் நடக்குது இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் விட்டுறீங்க, அடுத்தவங்க வீடியோ திருடி போடுறதே தவறு. இதில் வந்து இவங்க தான் அந்த கண்டென்ட்டை எடுத்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கொடுக்குறது. வெக்கமா இல்லை உங்களுக்கு எல்லாம்? வயிற்று சோறு தின்றீங்களா, பீ எடுத்து தின்றீங்களா? இந்த பொழைக்க நீங்களாம் நாண்டுக்கிட்டு செத்து போகலாம். அடுத்தவங்களுடைய கண்டென்ட் எடுத்து எத்தனை நாளைக்கு தின்னுங்க நீங்கள் எல்லாம்? உங்கள் வீட்டு ஆளுங்களாம் உங்களாம் கேட்கவே மாட்டாங்களா? இதுக்கு ஒரு சேனல், அதுக்கும் என்னது சிரிங்க சிந்திங்களா? என்னத்த சிந்திக்கிறது? என்ன வெங்காயத்தை சிந்திக்கிறது? நீ பதில் விட கூட நான் பார்த்துக்கிறேன், நீ கொடு, நீ கொடுத்து தான் பாரு எப்படி இருக்கு, நானும் பார்க்குறேன், சரியா? பிபி ரேக்கர்ஸ் இப்படி தான் தலகணம் தெரியாமல் வடிவல் ரொம்ப ஆடனா, இன்னையும் ஆடிட்டு இருக்கிற. ஆன்மீகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரும் போட்டுட்டு இருக்கிற. எல்லாரையும் போய் நீனா பக்கத்தில் உட்காந்து பார்த்தியா? எல்லாரும் பற்றி நீ எல்லாரும் பற்றி போய் பார்த்தியா? இந்த மாதிரி ஏன் ஆன்மீகத்திற்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியுமா? நான் ஒருத்தி மட்டும் தான் கற்றுவேன், யாருமே வரமாட்டாங்க. கத்தி முடிச்சுட்டு பின்னாடி வருவாங்க, அதனால நான் யாருக்கும் வரமாட்டேன். ஆனாலும் பொதுவாக நான் எல்லோரும் பேசியிருக்கேன், சரியா? பொதுவாக எல்லாருக்கும் நான் பேசியிருக்கிறேன், புரியுதா? எப்பவுமே எதுக்குமே நான் மாற மாட்டேன்னா நானாக தான் இருப்பேன். எல்லோரும் பற்றி போட்டிருக்கிறான். ஆனால் இவங்களாம் அதெல்லாம் பார்க்குவாங்களோ பார்க்க மாட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய பக்தருங்கள்லாம் அப்பா கோயிலை கட்டியே கும்பிடணும் சாமி, எனக்கு கிடச்சிருக்க ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபரும் உண்மையாகவே கோயிலை கட்டியே கும்பிடணும். யாராவது ஒன்று போட்டாலும் அந்த லிங்க்கு அந்த உடனே எங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அந்த மாதிரி தான் அந்த கவிபாலனோட லிங்க்கு எங்களுக்கு வந்தது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. சரி போட்டு நாங்கள் வேண்டாம், அப்போலாம் வந்து பிபி ராக்கர்ஸோட அந்த வடிவோட பிரச்சனைகள் அதிகமாக போயிட்டு இருந்தால இவனையும் தான் பேசி போட்டிருந்தேன். இருந்தாலும் பார்த்தாக்கா நான் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு என் சந்தோஷத்தில் நான் கண்ணீர் விட்டுருக்குறேன். அந்த வீடியோலாம் எடுத்து போட்டிருக்கிறான். ஏண்டா அந்த ஐயப்ப சாமி உன்னை மன்னிக்குமா சொல்லு பார்க்கலாம்? அந்த கடவுள் உன்னை மன்னிக்கு வராங்க சொல்லு. நீ எதை விதைக்கின்றாயோ அதே நீ அறுவடை செய்வாய். நீ புரியுதா கவிபாலன்? சரியா? இப்படி வந்துருப்பா, இப்படிக்கா வந்துரு. நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், என்னுடைய வீடியோங்களை யாருக்கு போடுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நான் அனுமதி கொடுத்துருக்கேன், நான் எதுக்கு என்னுடைய வீடியோ போடணும்? அதனால தான் சரி கவிபாலன் உனக்கு விஷயம் தெரியப்படுத்துன்னு சொன்னேன், நீயே வீடியோ எடுத்துறது நல்லது, புரியுதா? அப்படி இல்லை அப்படின்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குவேன். ஏன்னா இப்போ எடுத்துகிட்டுருக்குறோம் உன் பேரில் என்னன்றது நாங்கள் இப்போ தான் எழுதிட்டுருக்குறோம். 2வது வந்து சைபர் கிரைமில் உங்கள் சேனல் நாங்கள் போய்ட்டு எழுதி கொடுத்துட்டோம். 3வது கோர்ட்டில் வந்து எல்லா டீட்டெயில் கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 4-5 நாளில் உன் வீட்டுக்கு அழகாக அட்ரஸ்க்கு வந்துடும், சரியா? அதனால் இந்த 3 நீ ஃபேஸ் பண்ணிக்கோ. கிருஷ்ணகிரிக்கு எந்த காரில் வரணும்னு முடிவு பண்ணிக்கோ, எந்த வக்கீல் வைக்கணும்னு முடிவு பண்ணிக்கோ, சரியா? ஏன்னா உண்டை நான் போட கிடையாது. ஏன் வீடியோ திருடி எச்ச சாப்பாடு நீ சாப்பிட்டுட்டு இருக்கிற, உனக்கு வெக்கமாக இல்லை? நீலாம் ஒரு ஆம்பளையா? நீ கட்டின பொண்டாட்டி சோறு போட உனக்குலாம் துப்பு இருக்காது. ஏதாவது ஒரு வீடியோ எடுக்க வேண்டியது, ஏதாவது கேரேஜில் உட்காந்துக்க வேண்டியது, ஸ்கூட்டி ரெடி பண்ண வேண்டியது தானே? யாராவது வண்டி கிடக்குது அதெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது தானே? எங்கன்னா உட்காந்துக்க வேண்டியது, இஷ்டத்துக்கு வீடியோ இருக்குது, ஃபோன் இருக்குது, மைக் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, வெள்ளைப்பூண்டு இருக்குது, நீ இஷ்டத்துக்கு நீ போட்டுட்டு இருக்கடா. நீ எங்கள் வீடியோவில் எடுத்து போட நீ யாரா? நீ வந்து பார்த்தியா? என் பக்கத்தில் இருந்து பார்த்தியா? எனக்கு யாருன்னா கொடுத்ததை பார்த்தியா? நீ என்னை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? உனக்கு என்ன தராதரம் இருக்குது? சரியா? இப்படி தான் அவன் கத்திட்டு போனான் பிபி ராக்கர்ஸும். நாம
அமைதியாக பேசணும் தான் செல்ல பிள்ளைங்களா வந்தேன். நான் என்னன்றேன், நான் யார் இதுக்கும் நான் வரதில்லை. ஏன் வீடியோ எதுக்கு போடுறீங்க தான் நான் கேட்குறேன். வியூவர்ஸ்க்காக பணத்துக்காக என் வீடியோ போடுறேன். நீ உன் மனைவி நிற்க வச்சு வீடியோ போட்டு சம்பாதிக்க வேண்டியதானே? உன் மனைவி நிற்க வச்சு ஒரு ரீல்ஸை போட்டு நீ சம்பாதிக்க வேண்டியதானே? எங்கள் வீடியோ போட உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? உனக்கு என்ன உரிமை இருக்குது? இது வந்து எல்லா ஆன்மீகத்துக்கிறவங்களும் போட்டிருக்கான். எல்லாருக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன். அவன் சேனல் போய் பாருங்கள். உங்களுக்கு யாராவது சில பேருக்கு ஏதாவது மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அவனுக்கு போய் பதில் வீடியோ கொடுங்க. சில பேர் புரியுதா? என்னக்கிட்டலாம் சொம்பு தூக்கிட்டுலாம் யாருன்னா வந்து பாருங்க. நட வந்து தான் பாரு சரியா? நீங்களும் தைரியமாக சில பேர் கேட்க மாட்டீங்க. நாங்கள் கேட்குறவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. அதனால தான் செல்ல பிள்ளைங்களா, நான் யாரையும் நம்புறதுல நான் யார் சப்போர்ட் நான் போக மாட்டேன். நானாக தான் இனிமேல் இருக்குவேன். எனக்கு நான் எப்போ தெரியுமா வெறுத்தேன்? நான் அரெஸ்ட் ஆன அப்போவே யாரும் வராது. அப்போவே நான் மனசு விட்டுட்டேன். அப்போவே நான் விட்டுட்டேன். இப்போ நான் எல்லாருக்காக பேசுகிறேன். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள அதை யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். எதுக்கு நீ போடுற? உன் கண்டென்ட்டு போடு. உன் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் போடு. நீ உன் மனைவி ரீல்ஸ் எடுத்து போடு. உன் தாய்க்கு சாப்பாடு விட்டுரு வீடியோங்க போடு. இந்த மாதிரி விஷயங்களை நீ எடுத்துகிட்டு போ. எங்கள் வீடியோ போட்டு நீ ஏண்டா சாப்பிட்ற கவிபாலன்? ஓகே, அடுத்தது செல்ல பிள்ளைங்களா, இவனுக்கு இதான் விஷயம். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு வீடியோவே பேசிட்டு போயிடலான் தான் நம்ம வந்தது. வேறு என்ன, அம்மாவுடைய வருகிற 27ஆம் தேதி மயான கொள்ளை எப்போமான்னு கேட்டிருக்கீங்க. வருகிற 27ஆம் தேதி மயான கொள்ளை. அதுக்கப்புறம் நம்ம கோயிலில் வந்து 23ஆம் தேதி நாங்கள் காப்பு கட்டுறோம். அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்படியே இந்த வீடியோ மூலிமாவும் காமிச்சிடுறோம். ஒருத்தர் பற்றி தெரியாமல் யாரும் சில பேர் பேசாதீங்க. நான் எங்கே பிறந்தேன், எங்கே வளர்ந்தேன், என்னுடைய கஷ்டத்தில் அது உருவாக்கின சன்னிதானம். எவன் அப்பு மூட்டு பணத்தில் நான் உருவாக்கலை. எவன் கொடுத்தானே என் கோயில் முன்னாடி வந்து கேட்குற அதிகாரம் இல்லை. என் நாடி வர மக்கள் இந்த அம்மானு வரவங்களுக்கு நான் எந்த வீடியோவில் நான் அம்மன் சொல்லியிருக்கேன், நான் சாமின்னு சொல்லியிருக்கிறேன், கவிபாலன் நான் சொல்லியிருக்கிறேன். எல்லாருக்குமே வந்து சாமி கும்பிட்டுட்டு போனால் நல்லது நடக்கணுன்றதுக்கு தான் நான் பார்த்து எல்லாமே உருவாக்கினேன். என் வீட்டு அப்போ சொத்தெல்லாம் நான் கட்ட கிடையாது செல்ல புரியுங்களா. இப்போ அம்மா மயான கொள்ளைக்கு இப்போ எல்லாமே அம்மன் ஒரு வேலை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்க என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களே பாருங்கள் செல்ல புரியுங்களா. இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். கோயில் எங்களுக்கெல்லாம் எழுந்திரிச்சா பொழுது போய் பொழுது விடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆகிடுது சரிங்களா. சிலப்போ எவ்வளோ சாமிங்களை நாங்கள் வந்து குளிப்பாட்டி அது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வேலைங்க முடித்து அங்கே ஊர்காது அப்படியே நம்ம கடைதும் அப்படியே காட்டுறீங்க. என்னென்ன பண்ணுறீங்க இவெல்லாம் சொல்கிறானே மற்றவங்களை பற்றி தெரியாமல் போய் கோயிலுனாவே ஏமாத்துறவங்க, கோயிலுனாவே ஃப்ராடு. அந்த மாதிரி இருக்கிற கோயிலில் போய் எடுத்து போடுறா. அந்தந்த கோயிலில் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் டன்னு கணக்கில் போய் நகைங்களை கொட்டுறாங்களே, அங்கெல்லாம் நீ பார்க்கலாம் போக மாட்டேன். அங்கெல்லாம் போனாக்கா உன்னை தூக்கி நறுக்கிடுவாங்களே. எங்கன்னா பொட்டச்சி கட்டின கோயில் நீ இஷ்டத்துக்கு வந்துடுவோம். அப்படித்தானே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு செல்ல பிள்ளைங்களா. அடுத்தது அப்படியே காமிச்சு புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் அப்படியே பார்த்துட்டு செல்ல பிள்ளைங்களா. இதெல்லாம் எந்த குருமாருங்களையும் எனக்கு கிடையாது, எந்த ஐயரும் கிடையாது. என்னுடைய சொந்த முயற்சியில் என் மனசாட்சிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி என் தாய்ங்களை நான் அழகுப்படுத்தினேன். வாஸ்து பார்த்து நான் எதுவுமே என் மனசுக்கு பிடிச்சது இது இப்படி வச்சா நல்லா இருக்கும்னு நினச்சி அந்த மாதிரி நான் உருவாக்கின இடம் இது எல்லாமே. வெளிச்சு தெரியுதாப்பா, லைட் போடலாமா? இது வந்துட்டு செல்ல பிள்ளைங்களா நம்ம டெம்பிள் உள்ளே நாங்கள் பாரு செல்ல பிள்ளைங்களா. காலையில் எழுந்திரிச்சா என் கூட பிறந்த அக்காங்க இங்கே எல்லாருமே 2 அக்காவும் இங்கே தான் இருக்காங்க. இங்கே நம்ம இது ஒரு விளம்பரமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஊறுகாய், பிரண்டை ஊறுகாய், தக்காளி, மலைப்பூண்டு ஊறுகாய் நம்மளே இங்கே ஓனாக ப்ராடக்ட் பண்ணுறோம். இங்கே டெம்பிளில் சில்லி பவுட்ரு, சீக்கா பவுட்ரு, ஹெர்பல் ஹேர் ஆயிலு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நாங்கள் ஏதோ பண்ணிட்டு போகிறோம். நீ வந்து பார்த்தேடா, நான் ஊரை ஏமாத்துறது நீ வந்து பார்த்தேடா. நீ மட்டும் இதை பாரு கவிபாலன், நான் நல்லபடியாகவே சொல்லிட்டேன். இப்படி ஒருத்தன் குச்சிட்டே இருந்தா நீ அடுத்தது நீ தான் உள்ளே போகிற. எனக்கு 100% தெரிஞ்சு போச்சு. வேண்டாம், என் வாயில் வந்து நல்ல வார்த்தையை வாங்கிக்கோ. அப்புறம் அம்மனுக்கு மயான கொள்ள விட போகிறேன். நாங்கள் சும்மா எனக்கு டென்ஷன் பண்ணிக்கினே எனக்கு இது பண்ணாத. நீ உனக்கு எனக்கு என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம். அதுதான் இப்போ நான் பேச வந்தது. எங்கள் வேலை உண்டு, நாங்கள் உண்டுன்னு இருக்கிறோம். போயிட்டு கோயில் உள்ள நோய்ஞ்சா போதுன்னு டோக்கன்ற பேரில் பாத்ரூம்லேருந்து உள்ள அம்மன் தரிசனம் வரைக்கும் போய் பார்க்குறாங்க பாரு. அந்த மாதிரி கோயிலில் போய்
எடுத்து போட்டு நிக்கலி சரியா? நாங்கள் எல்லாம் ருஸ்தமாக பொம்பளையாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களை பற்றி பேசுகிற தகுதியே உனக்கு இல்லை. தரங்கட்ட வேலை நீ பண்ணாத. உன் பொண்டாட்டியில் உன் சேனல் பார்த்துட்டு செருப்பில் எடுத்து உன்னை அடிக்க மாட்டா. உனக்கெல்லாம் புத்தி வராதாடா? உனக்கெல்லாம் எங்கேருந்துடா வரீங்க ஒருத்தர் என் வீடியோஸ் போடுறதுக்கு? இதெல்லாம் பேசிட்டு அந்த அம்மா யாரை பாரு ஏதாவது ஒன்று பேசிட்டே இருக்குதுன்றீங்க. ஆனால் இவனுங்க பண்ணுற அக்குறுமம் தெரியுது இல்லை. பொம்பளைக்குன்னு எதிரி பாருங்க செல்லப்பீங்களா? இவளுங்க எல்லாம் பொம்பளைங்களே எதிரிங்களா இருக்கிறாளுங்க. ஒரு பொம்பளைனாக்கா ஒரு பொம்பளைக்கு சப்போர்ட் பண்ணும் பொறாம பிடிச்சவளுங்க சில பேர். அவளுங்க தான் அவனுக்கு போய் சொம்பு தூக்குவாளுங்க. ஏன்டா அறிவு கேட்டனே, ஒரு அம்மா ஒரு பொம்பளையா வந்து ஒரு தேவாலயங்களை கட்டி பிரதிஷ்டை பண்ணி ஊரை எதிர்த்து உலகத்தை எதிர்த்து வர மக்களுக்கு அன்னதானம் பண்ணி அந்த அம்மா அவங்களுக்கு சிவனேன்னு இருக்காங்கன்னு சில பேர் தெரியாது அடி. உங்களுக்கு எல்லாம் அவங்க சொம்பு தூக்கின்னு போறீங்களாடி. அவன் அடுத்தது அவன் தாண்டி ஜெயிலுக்கு போறான். சில பேர் வந்துடுறீங்க நீங்களா, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அவனுக்கு போய் அத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்களே, அவனே ஒரு தப்பு பண்ணிட்டு உள்ள போறான். போங்க அவனுக்கு சொம்பு தூக்குறதுக்கு சரிங்களா? அதனால தான் செல்ல பிள்ளைங்களா நான் வந்துட்டு என்னுடைய வேலை நான் போயிட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு தேவையில்லாமல் அவன் என் வீடியோஸ் போட்டதுனால தான் இதுக்கு நான் பதில் கொடுக்க வந்தேன். சரி செல்ல பிள்ளைங்களா, அவன் கோர்ட்டில் அவனை சீக்கிரம் நம்ம மீட் பண்ணலாம். அப்புறம் இந்த நல்ல விஷயம் பேச வந்ததில் இதை நான் மறந்துட்டு பிப்ரவரி 27 அம்மனுடைய மயான கொள்ளை விடுறோம். அதனால அனைவரும் வந்து கலந்துக்குங்க, அம்மனுடைய அருள் பெறுங்க. கண்டிப்பாக இன்னி வரைக்கும் இந்த இடங்கள் வந்து ஒரு பக்தர் நடக்கலன்னு வெளியே போனவங்களுக்கு கிடையாது, அவங்களுடைய நம்பிக்கை அது சரியா? ஏதோ அவங்க வைக்கிற காணிக்கு தான் மக்களுக்கு நான் இங்கே அன்னதானம் பண்ணுறது வர்றது எல்லாமே பண்ணிகிட்ருக்கிறேன். புரியுதா சமயம்? இதில் வந்து சில பேர் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். நான் வந்து எந்த ஒரு வீடியோவிலும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு நான் கூப்பிட்டதே கிடையாது. என் கோயிலில் திருவிழா அப்படின்னா மட்டும்தான் நான் வாங்கன்னு சொல்லியிருக்கிறேன். என்கிட்ட அருள்வாக்கு நான் யாரையும் கூப்பிட்டதில்ல. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டா கவிபாலன். சரி செல்ல பிள்ளைங்களா, பேசணும் நிறைய விஷயங்கள் பேசலாம். எனக்கு இவ்வளோ ஆதரவு தெரிவித்த உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.